வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை மோட். பை மோட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆர் மொபைல் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பிஸ்கட்டில் ஆரம்பித்து ஃபுட்டில் ஆரம்பித்து பாத்ரூம் வரைக்கும் எல்லா விதமான பொருளையும் நம்ம கம்மியான விலைக்கு ஷாப்பிங் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அதனால் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைங்க? பணம், இருக்கிற வீடு, உணவு, உடுத்த உடை. அதை தாண்டி ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்தை பல வழியில் நம்ம பெறலாம். எக்ஸசைஸ் பண்ணுற மூலிமா பெறலாம். அடுத்ததாக யோகா பண்ணுறது மூலிமா நம்ம ஆரோக்கியத்தை பெறலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வனும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட அந்த உடலை, புனிதமான உடலை நம்ம எப்படி பராமரிக்க போகிறோம், அதுக்கு என்ன முக்கியமானு பார்த்தோம்னா இந்த யோகா தாங்க. யோகா பல வகைப்படும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பல வகையான யோகா இருக்குது. அதில் ஒரு 2-3 யோகாவை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. பார்த்தோம்னா மார்கடாசனம். இந்த யோகா பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த மன அழுத்தம் போகுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பாலாசனம். பாலாசனம் செய்த மூலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு முதுகு சம்மந்தமான பிரச்சனைகள் போகுதுங்க. அது முக்கியமாக வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் செய்த மூலம் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா நம்ம மற்ற உடலுக்கு செல்லக்கூடிய எல்லா விதமான இடங்களும் ரொம்ப க்ளீனாக அழகாக போயிட்டு வருதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சனாசனங்க. அதில் இப்போ சடாசனம் சொன்னோம்னா நம்ம அப்படியே உடம்பை கீழே வச்சு அப்படியே பிணம் போல் இருப்பதனால அது பேர் சடாசனம் வந்திருக்கு. இந்த ஆசனம் மூலிமா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும், நர்ம மண்டலத்துக்கும் நல்ல இரத்த ஓட்டம் போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா செய்யறதுனால பல விதமான பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது கர்மாசனம். அதாவது கர்மாசனம் பார்த்தோம்னா மன அமைதி இல்லாமல் பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மன அமைதிக்கு இது இருக்குங்க. அடுத்தது சலபாசனம். இதன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற எல்லா விதமான நோய்களும், நரம்புகளும் நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.